திருக்குறளை படித்து வாருங்கள், படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள். திருக்குறளை படித்து வாருங்கள், படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள். தினமும் குறளை படித்து வாருங்கள், அதனுள் நன்மையெல்லாம் இருக்கு கேளுங்கள். தினமும் குறளை படித்து வாருங்கள், அதனுள் நன்மையெல்லாம் இருக்கு கேளுங்கள். திருக்குறளை படித்து வாருங்கள், படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள். உண்மையின் சிறப்பையெல்லாம் குறள் சொல்லுமே, அதை படித்தவரை நேர்வழியில் நடக்கச் செய்யுமே. உண்மையின் சிறப்பையெல்லாம் குறள் சொல்லுமே, அதை படித்தவரை நேர்வழியில் நடக்கச் செய்யுமே. கல்வியின் சிறப்பையெல்லாம் குறள் சொல்லுதே, கல்வியின் சிறப்பையெல்லாம் குறள் சொல்லுதே. அதை கற்றவரே கண்ணுடையர் என்று சொல்லுதே, அதை கற்றவரே கண்ணுடையர் என்று சொல்லுதே. திருக்குறளை படித்து வாருங்கள், படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள். நன்றி மறக்க கூடாதென்று குறள் சொல்லுதே, நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பில்லை என்று சொல்லுதே. நன்றி மறக்க கூடாதென்று குறள் சொல்லுதே, நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பில்லை என்று சொல்லுதே. திருக்குறளை படித்து வாருங்கள், படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள். உழைத்து வாழ வேண்டும் என்று குறள் சொல்லுதே, உழைத்து வாழ வேண்டும் என்று குறள் சொல்லுதே. உழைப்பவர்க்கு தெய்வம் துணை இருக்கும் என்குதே. திருக்குறளை படித்து வாருங்கள், படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள். தினமும் குறளை படித்து வாருங்கள், அதனுள் நன்மையெல்லாம் இருக்கு கேளுங்கள். திருக்குறளை படித்து வாருங்கள், படித்தால் அறிவு வளரும் சொன்னா கேளுங்கள். உலக பொதுமறையான திருக்குறள் பற்றி மிக அருமையாக நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, திருக்குறள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி, திருக்குறளுடைய ஒரு அருமை பெருமைகளை, அவற்றுடைய முக்கியத்துவத்தை நமக்கு மிக அருமையாக பாடல்கள் மூலமாக இசையோடு, அதாவது தேனிலே கலந்த மருந்து கொடுக்குற மாதிரி, மருந்து தேன், திருக்குறளே ஒரு தேன் தான். ஆக அந்த பாடலும் ஒரு தேன் நமக்கு செவிக்கு மட்டும் இல்லாமல் அறிவுக்கும் ஒரு விருந்தாக அமைந்தது ஐயாவுடைய நிகழ்ச்சி. இது போன்ற நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, போன்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு செய்தியை பாடலாக இசையாக மாற்றி கொடுக்கும் பொழுது மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, கேட்பவர்கள் மனதில் மிகவும் ஆழமாக அந்த இது பதியும். நாங்களும் கூட அந்த பாடக்கருத்துக்களை பாடலாக நமக்கு பிடித்த பாடல்கள், இந்த ஹிட்டு சாங்லாம் இருக்கு இல்லையா, ஐயா சொன்ன நல்ல அருமையான தமிழ் பாடல்கள் இருக்கு. அதுலேயே அந்த மெட்டாக போய் நம்மளுடைய அந்த கருத்துக்களையும் சேர்த்து, அது எந்த பாடமாக இருந்தாலும் சரி, இந்த பாடப்பொருளையும் இந்த சரி பாடல்களிடையே சொல்லலாங்கிறது ஐயா மூலமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அது அறிவியலாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், முக்கியமான கருத்துக்களை இது போன்ற பாடல் இசை மெட்டில் நம்ம சொன்னோம்னா, நீங்கள் மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக கற்றுவீங்களா இல்லையாப்பா? ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு ஃபார்முலா கூட உங்களுக்கு பாடலில் சொன்னோம்னா எப்படி இருக்கும்? நல்லா பிடிக்கும் இல்லையா? அந்த ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையை, அந்த யுக்தியை ஐயா கற்றுக்கிட்டோம். ஐயாவுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாகவும், பெற்றோர்கள் சார்பாகவும் ரொம்ப கோடி நன்றிகள். அது மட்டும் இல்ல, ஐயாவுடைய சேவைகள் நாடெங்களும் உலகங்களும் தொடர வேண்டும். அதுக்காக ஐயாவுக்கான ஒத்துழைப்பு, அந்த அவருடைய ஐயாவுடைய அந்த சேனலை நம்ம அதை பார்த்தோம்னா ஐயாவுக்காக உறுதுணையா இருக்கும் இல்லையா? நம்ம பார்க்கலாம், நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு நம்ம தயங்க வேண்டாம். ஐயாவுக்கு அது உதவி செய்யணும், ஊக்கப்படுத்தணும். நாம எல்லாரும் தான் ஊக்கப்படுத்தணும். முதல்ல நான் ஐயாவுக்கு ஊக்கப்படுத்தலான்னு இருக்கேன். ஐயாவை அதை சப்ஸ்கிரைப் செய்து ஐயாவுடைய எல்லா வீடியோக்களையும் காணொலிகளையும் நான் பார்க்கணும்னு இருக்கேன். அதே போல நீங்களும் பாருங்க. அதுதான் ஐயாவுக்கு நம்ம செய்ய முடியும்.